ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், ஐ ஹோப் யூ ஆல் வெல். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் செட் அண்ட் சிஎஸ்ஆர் நெட்டில் லைஃப் சயின்ஸ் சிலபஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிஎன் செட்டோட நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டிலேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் யூஜிசி நெட்டும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சிஎஸ்ஆர் நெட்டு எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரலாம். ஸோ பி ரெடி ஃபார் தட். டிஎன் செட் பற்றி உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ டிஎன் செட் பற்றி தான் இருக்கும். யூ கேன் see that வீடியோ. ஓகேங்களா? ஸோ லைஃப் சயின்ஸில் என்டையர் சிலபஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், போத் சிஎஸ்ஆர் நெட் அண்ட் டிஎன் செட்டுக்கு. இதுக்கு ரெண்டுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும்னு பார்த்துக்கலாம் டிஎன் செட்டுக்கும் சிஎஸ்ஆர் நெட்டுக்கும். டிஎன் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டர் மோஸ்ட்டாக படித்தா போதும், ரொம்ப டெப்த்தாக போக தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகுல்ஸ் அண்ட் தர் இன்ட்ராக்ஷன் ரெலவென்ட் டு பயாலஜி அப்படின்னா இதில் நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேசிக்காக வந்து எதை படிக்கணும் நம்ம தனி செப்பரேட் அதுக்கு தனியாக வீடியோ போடலாம். ஓகேங்களா? அது மாதிரி சிஎஸ்ஐஆர் நெட் அப்படின்னா என்ன, அதை பற்றி அது ரிலேட்டடாக எல்லா வீடியோ அது ரிலேட்டடாக எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா டிஎன் செட்டுக்கு ரொம்ப டெப்த்தாக நம்ம படிக்க தேவையில்லை. இதில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வி ஷுட் நாட் மெமரைஸ் தட். ஓகேங்களா? நமக்கு குறுகிய காலம் தான் இருக்குது அதை டிஎன் செட்டுக்கு. ஏன்னா எக்ஸாம் வந்து டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. பட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு எல்லா சிலபஸையும் நம்மளால் கவர் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்னென்ன பேசிக்காக நம்ம படிக்கணுன்றதை நான் தனியாக வீடியோ போட்டுறேன். ஓகேங்களா? ஆனால் சிஎஸ்ஆர் நெட்டுக்கு டிஎன் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அந்த சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணாலே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிஎஸ்ஆர் நெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அவங்க ஜேஆர்எஃப்க்கும் சேர்த்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்ஸ்க்காகவும் கண்டக்ட் பண்ணுறதுனால கொஷின்ஸ் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் வென் கம்பேர்ட் டு யூஜிசி நெட்டை காட்டிலும் நமக்கு சிஎஸ்ஆர் நெட் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ பி ரெடி ஃபார் தட். நம்ம எல்லாத்துக்குமே சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னா நோ நீட் டு ஃபியர் அபவுட் தட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லைஃப் சயின்ஸில் டோட்டலாக 13 யூனிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? டோட்டலாக சிஎஸ்ஆர் நெட்டில் பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி இருக்குது. பார்ட் ஏல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்கும். பார்ட் பி அண்ட் பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆப்ஷனல் சூஸ் பண்ணீங்களோ அது ரிலேட்டடாக வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, மேத்தமெட்டிக்கல் சயின்ஸா, எர்த் சயின்ஸா, அது ரிலேட்டடாக எல்லாமே இருக்கும். பார்ட் பி அண்ட் பார்ட் சி. பார்ட் பி வந்து நம்மளால் அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். நம்மளால் ஆல்மோஸ்ட் அந்த கொஷின்ஸ் எல்லாமே தெரியும். ஆனால் பார்ட் சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த் ஸ்டடி படித்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட ஆன்சர்ஸ் தெரியும். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுல்ஸ் அண்ட் தர் இன்ட்ராக்ஷன் ரெலவென்ட் டு பயாலஜி. கெமிஸ்ட்ரி வந்து எந்த லெவலுக்கு பயாலஜியில் ரெலவெண்ட்டாக இருக்குது அதில் உள்ள டாபிக்ஸ். நெக்ஸ்ட்டு செல்லுலார் ஆர்கனைசேஷன். தேர்ட் யூனிட் இஸ் எ ஃபண்டமெண்டல் ப்ராசஸஸ். ஃபோர்த் யூனிட் இஸ் எ செல் கம்யூனிகேஷன் அண்ட் சிக்னலிங். ஃபிஃப்த் யூனிட் இஸ் எ டெவலப்மெண்டல் பயாலஜி. சிக்ஸ்த் யூனிட் இஸ் சிஸ்டம் ஃபிசியாலஜி. பிளான்ட்டில் உள்ள சிஸ்டம் ஃபிசியாலஜி. நெக்ஸ்ட் செவன்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமலோட சிஸ்டம் ஃபிசியாலஜி. இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜி இஸ் நத்திங் பட் தி ஜெனட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ், ஈகாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ், எவல்யூஷன் அண்ட் பிஹேவியர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அப்ளைட் பயாலஜி. லாஸ்ட் யூனிட் இஸ் ஏ மெத்தட்ஸ் இன் பயாலஜி. ஓகேங்களா? இதுதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் டாபிக்ஸ் சிலபஸோட கவரிங். இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் யூனிட் மாலிகுல்ஸ் அண்ட் தர் இன்டராக்ஷன் ரெலவென்ட் டு பயாலஜி அப்படின்னா இப்போ கார்போஹைட்ரேட் இருக்குது, லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இது எல்லாமே ஒரு கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் தான். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி ஒரு ஹியூமன் பாடி, ஒரு அனிமலுக்கு ரெலவெண்ட் ஆயிருக்கு, இதை பற்றி டெப்த்தாக படிக்கிறது தான் இந்த ஃபஸ்ட் யூனிட். ஓகேங்களா? கேட்டலைசிஸ், ஐசோ என்சைம்ஸ், லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபஸ்ட் ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், கெமிக்கல் பாண்ட்ஸ். இதில் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடையில எடுத்து படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக ஸ்டெபிலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. இதில் வந்து ஸ்டெபிலிட்டியை பற்றி மட்டும் தான் அவன் பேசுவான். ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நியூக்ளிக் ஆசிட்ஸை பற்றி தெரிஞ்சாதான், ப்ரோட்டீனை பற்றி தெரிஞ்சாதான் அதோட ஸ்டெபிலிட்டியை பற்றி படிக்கும்போது தெரியும். இடையில படிக்கிறப்ப நமக்கு அதோட கண்டினியூஷன் கிடைக்காது, ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். நியூக்ளிக் ஆசிட்ஸோட கேரக்டர்ஸ் என்ன, அது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ண, அதை பற்றி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி படிக்க முடியும். ஸோ whenever you start to study you have to start from ஃபஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வாங்க. நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கூட தரலாம். ஃபஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வாங்க. இடையில படிக்காதீங்க, ஒரு கண்டினியூஷனே கிடைக்காது. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். சிலபஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால் கவர் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு போகும். ஸோ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபஸ்ட். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் யூனிட் மாலிகுல்ஸ் அண்ட் தர் இன்டராக்ஷன் ரெலவென்ட் டு பயாலஜி. இதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக வீடியோ போடுவோம். ஓகேங்களா?
நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே இதில் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வீடியோ போடுவோம். ஃபார் லைஃப் சயின்ஸுக்கு மட்டும் சிஎஸ்ஏஆர் நெட், யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட்டில் பேப்பர் 1க்கு நம்ம காமனாக எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போடுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலார் ஆர்கனைசேஷன். இதில் வந்து பார்த்தோம்னா மெம்பரைன் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்தோம்னா ஆர்கனல்ஸ், நம்ம ஆர்கன் இருக்கும், ஆர்கனுக்குள்ளே ஆர்கனல்ஸ் இருக்கும், அவங்க தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து உள்ளேருந்து நடத்துவாங்க. அப்போ அவங்கள பற்றி படிக்கணும், அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அவங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க, அவங்க இல்லாட்டி என்ன நடக்கும், அவங்கள என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோம், அந்த மாதிரியான இதை தான் என்ன செல்லுலார் ஆர்கனைசேஷன். செல் வால், நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, கோல்ஜி பாடிஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் சைட்டோஸ்கெலிட்டன் அண்ட் இட்ஸ் ரோல் இன் மொட்டிலிட்டி. நெக்ஸ்ட்டு செல் டிவிஷன் அண்ட் செல் சைக்கிள், லைக் மைட்டாசிஸ்னா என்ன, மியாசிஸ்னா என்ன, அதோட ரெகுலேஷன்ஸ், ஸ்டெப்ஸ் இன் செல் சைக்கிள்ஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு மைக்ரோபியல் ஃபிசியாலஜி. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ட்ராசெல்லுலர் ஆர்கனல்ஸ், அதான் ஆர்கனல்ஸ். நெக்ஸ்ட்டு மெம்பரைன் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து செகண்ட் யூனிட்டில் நமக்கு கவர் ஆகும். ஓகேங்களா. நமக்கு எந்த யூனிட்டையுமே இதில் விட முடியாது, ஏன்டா எல்லா யூனிட்லேயுமே தே வில் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. தேர்ட் யூனிட் வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ப்ராசஸஸ், அடிப்படையான பேசிக் ப்ராசஸஸ் வந்து என்னென்னலாம் வந்து பார்த்தோம்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ரிப்பேர் அண்ட் ரீகாம்பினேஷன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜிலையோ யூஜிலையோ ஜெனட்டிக்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஜெனட்டிக்ஸ்குள்ளே ஒரு இதாக தான் வரும். ஆனால் இதில் வந்து தனி டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ ரீகாம்பினேஷன் வந்து எப்படி நடக்குது, ரெப்ளிகேஷன், அதாவது என்னென்னா சென்ட்ரல் டாக்மா ஆஃப் த செல் அப்படின்றாலே நமக்கு இந்த டிஎன்ஏ பற்றி தான் ஆல்மோஸ்ட் வரும். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ரெப்ளிகான்ஸ், டிஎன்ஏ டேமேஜ் அண்ட் ரிப்பேர், டிஎன்ஏ எப்படி டேமேஜ் ஆகுது, அது எப்படி ரிப்பேர் மெக்கானிசம்ஸ்லாம் நம்ம பாடியில் என்னென்ன இருக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், ப்ரோட்டீன் சிந்தசிஸ், இதெல்லாமே தான் இந்த தேர்ட் யூனிட் ஃபண்டமெண்டல் ப்ராசஸஸ். நெக்ஸ்ட் என்னென்னலாம் வரும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் சிந்தசிஸ், டைப்ஸ் ஆஃப் டிஆர்என்ஏவோட ஆர்ம்ஸ், எம்ஆர்என்ஏ, டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏஸ், இதெல்லாம் கண்ட்ரோல் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் லெவல். டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷனில் ஜீனோட முக்கியத்துவம் என்ன, இது ப்ரோகேரியாட்டிக்ஸ்க்கு, யூகேரியாட்டிக்கு, இதெல்லாம் படிக்கிறது தான் தேர்ட் யூனிட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோம்னா செல் கம்யூனிகேஷன். இது அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு தெளிவாக வீடியோ போட்டுடலாம். ஓகேங்களா. ஃபோர்த்து யூனிட் வந்து என்ன அப்படின்னா செல் கம்யூனிகேஷன் அண்ட் சிக்னலிங் அண்ட் செல் சிக்னலிங். இது ஏன் இப்படி ஆர்டர் வைஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா முன்னாடி நீங்கள் செல்லுனா என்னென்னு படிக்கணும், அதுக்கு தான் இங்கே செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஒரு தனி டாப்பிக்கே கொடுத்துருக்கேன். செல் வால், நியூக்ளியஸ் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா, இதெல்லாம் ஆர்டர் வைஸாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு செல் கம்யூனிகேஷன் அண்ட் செல் சிக்னலிங் அதெல்லாம் புரியும். ஹோஸ்ட் பேரசைட் இன்ட்ராக்ஷன், ஓகேங்களா. செல் ஃபியூஷன் இன் போத் நார்மல் அண்ட் அப்நார்மல் செல்ஸ். இதில் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம கேன்சர் பயாலஜி வந்து வரும். கேன்சர் பயாலஜின்னு தனி பேப்பர் இல்லை, ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா செல் கம்யூனிகேஷன் அண்ட் செல் சிக்னலிங்கிற டாப்பிக்குள்ளே வந்துடும். இந்த இருக்குது பார்த்தீங்களா கேன்சர், ஜெனட்டிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் ப்ரோஜெனிட்டா செல்ஸ். ஆன்கோஜென்ஸ் தான் என்ன, ஆன்கோஜென்ஸ் தான் என்னென்னா கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் தான் என்னென்னா ஆன்கோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா செல்லுலார் கம்யூனிகேஷன், டிஃப்ரெண்ட் அட்ஹெஷன் மாலிகுல்ஸ், இன்டர்ஜென்ஸ், இதெல்லாம் இன்டக்ரின்ஸ், இதெல்லாமே வர்றதா என்னென்னா செல் கம்யூனிகேஷன் அண்ட் செல் சிக்னலிங். ஒரு செல்லுக்கு இடையில என்னென்ன கம்யூனிகேஷன் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு அதுக்கு இடையில என்னென்ன சிக்னல்ஸ், இனிஷியேட்டர்ஸ் என்னது, அதுக்கு இடையில கம்யூனிகேஷன் என்னது, இதெல்லாம் தான் என்னென்னா ஃபோர்த் யூனிட். ரொம்ப ஈஸியான யூனிட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கேன்சர் பயாலஜி இருக்குது. இதுனா நம்ம பாடியில் என்னென்ன இம்யூன் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, இம்யூனாலஜின்னு தனியாக நீங்கள் பேப்பர் படிச்சிருப்பீங்க, ஆனால் இது எல்லாமே ஒரே யூனிட்டுக்குள்ளே வரும். ஓகேங்களா. இம்யூனாலஜி, இன்னேட் அண்ட் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம், நம்ம பாடிக்குள்ளே என்னென்ன இம்யூன் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, வெளியில் இப்போ ஏதாச்சும் ஒரு பேத்தோஜென்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பாடி அதுக்கு அகைன்ஸ்டாக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்குது, அது எந்தெந்த முறையிலலாம் எடுக்குது, அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ், அதுக்கு லிம்ஃபோசைட்ஸ், அதை பற்றி ஒரு எலாபரேட் ஸ்டடி பண்ணுறதா என்னென்னா இந்த ஃபோர்த் யூனிட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய டாபிக்ஸ் இருக்குது பாருங்கள். செல் கம்யூனிகேஷன், இம்யூனாலஜி இஸ் பெஸ்ட் டாபிக் நான் சொல்வேன். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பாடிக்குள்ளே வைரஸ், இப்போ நம்ம பாடியிலே எதுவும் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஸ்னீசிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான். ஓகேங்களா. அதெல்லாம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாடி என்னென்னலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இப்போ கேன்சரே உருவாயிருச்சு அப்படின்னா கேன்சர் நீ பாட்டுக்கு செல் ட்ரெமெண்டோஸ் நம்பர் ஆஃப் செல்ஸில் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு விட போகிறதில்ல. அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம பாடி என்னென்னலாம் பண்ணுது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் என்னென்னா இந்த இம்யூனாலஜி. இந்த எம்ஹெச்சி மாலிகுல்ஸ், ஆன்டிஜன் ப்ராசஸிங் அண்ட் ப்ரெசன்டேஷன். ஆன்டிஜன் வந்து அந்த ஆன்டிபாடியில் எந்த இடத்துல பைண்ட் ஆகும்,
அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணும் அந்த இம்யூன் செல்ஸு, டி செல்ஸ், பி செல்ஸ், அதோட ரிசெப்டார்ஸ், டால் லைக் ரிசெப்டார்ஸ், நெக்ஸ்ட் இன்ஃப்ளமேஷன், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அண்ட் ஆட்டோ இம்யூனிட்டி. இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரெஃபர்ஸ் டு அலர்ஜி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லாம் என்ன வருது, நம்ம பாடி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் நமக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. அதுதான் என்னென்னா ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். அதெல்லாம் தான் இந்த லெசனில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 5th யூனிட்டில் வந்து டெவலப்மெண்டல் பயாலஜி, இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எம்ப்ரியாலஜி. ஓகேங்களா. ஒரு குழந்தை எப்படி வந்து ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒரு அட்டைப்பூச்சி ஒரு உருவத்திலேருந்து எப்படி ஒரு மனித தோற்றத்து வரைக்கும் வருது, அதுதான் என்னென்னா டெவலப்மெண்டல் பயாலஜி. என்னென்ன டெவலப்மெண்ட் நடக்குது, என்னென்ன க்ளீவேஜ், ஃபெர்டிலைசேஷனில் ஆரம்பிச்சுட்டு ஆர்கனோஜெனிசிஸ் வர இருக்கிறதா என்னென்னா டெவலப்மெண்டல் பயாலஜி. பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா கமிட்மெண்ட், ஸ்பெசிஃபிகேஷன், இண்டக்ஷன், ஸ்டெம் செல்ஸ் தான் என்ன, ஸ்டெம் செல்ஸோட யூசஸ் என்னது, ஸ்டெம் செல் பயாலஜி வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா. டெவலப்மெண்டல் பயாலஜி. நெக்ஸ்ட்டு கேமிட்டோஜெனிசிஸ், ஃபெர்டிலைசேஷன், இயர்லி டெவலப்மெண்ட்டில் பிளாஸ்டுலா, கேஸ்டுலா, அதை பற்றி ஒரு எலாபரேட் ஸ்டடி. இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா. ஒரு குழந்தை வந்து வெளியே வருது, அந்த குழந்தைக்கு முன்னாடி அது என்னென்ன ஸ்டேஜ், அந்த 10 monthsோட கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் படிக்கிறதா என்னென்னா எம்ப்ரியாலஜி, ஆல்சோ கால்ட் அஸ் அ டெவலப்மெண்டல் பயாலஜி. மார்ஃபோஜெனிசிஸ், ஆர்கனோஜெனிசிஸ், அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக டேட்போலில் வந்து தலைப்பிரட்டை லார்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வந்து ஒரு தவளையாக மாறுது, அதுக்கிடையில் என்னென்ன மார்ஃபோஜெனிசிஸ், ஆர்கனோஜெனிசிஸ் நடக்கிறது. மற்ற அனிமல்ஸ்க்கு கம்பேரிசனும் வரும். நமக்கு மார்ஃபோஜெனிசிஸ், ஆர்கனோஜெனிசிஸ் அனிமல்ஸுன்றப்ப நமக்கு பார்த்தீங்களா எல்லாமே இதில் வந்திருக்கும். ட்ரோசோஃபில்லா வந்திருக்கும், சிக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நிறையா அனிமல்ஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். இட் ரெஃபர்ஸ் டு கம்பேரிசன் ஸ்டடி. நெக்ஸ்ட்டு மார்ஃபோஜெனிசிஸ் அண்ட் ஆர்கனோஜெனிசிஸ் இன் பிளான்ட்ஸில் என்னென்ன மார்ஃபோஜெனிசிஸ், ஆர்கனோஜெனிசிஸ் இதெல்லாம் நடக்குதுன்னு படிக்கிறதா என்னென்னா டெவலப்மெண்டல் பயாலஜி. நெக்ஸ்ட்டு 6th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபிசியாலஜி, பிளான்ட்டில் என்னென்ன சிஸ்டம்லாம் நடக்குது, அது பிளான்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சீடு பிளான்ட் பண்ணுறதுலேருந்து அது எப்படி க்ரோ ஆகுது, அதில் எப்படி பிளான்ட் எப்படி க்ரோன் அப் ஆகுது, அதில் ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர், அதுக்கு எனர்ஜி, அதெல்லாம் கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணுறதா என்னென்னா அந்த சிஸ்டம் ஃபிசியாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒரு பிளான்ட் வளரணுன்னாலே அதுக்கு மெயினாக ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ அதை பற்றி என்னது. நெக்ஸ்ட்டு CO2 ஃபிக்சேஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன், நைட்ரஜன் மெட்டபாலிசம், பிளான்ட்டுக்குரிய ஹார்மோன்ஸ். பிளான்ட்டுக்கு என்னென்ன அனிமல் ஹார்மோன்ஸ் நம்ம பரவலாக நம்ம படிச்சிருப்போம். நம்ம பிஜி அண்ட் யூஜியில் நம்ம ஹார்மோன்ஸை பற்றி, அனிமல் ஹார்மோன்ஸ், ஆனால் பிளான்ட் ஹார்மோன்ஸ் பற்றி நம்ம மோரோவர் படித்ததில்லை. அந்த பிளான்ட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் அது பயோசிந்தசிஸ் ஆகுது, அது எங்கே ஸ்டோர் ஆகுது, அதோட பிரேக் டவுன் அண்ட் டிரான்ஸ்போர்ட், அது எப்படி பிளான்ட்டுக்கு வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ ஒரு ஹியூமனே வளரணும் அப்படின்னா அதுக்கும் நிறைய ஹார்மோன்ஸ் வந்து தேவைப்படுது. ஆமாம் தானே. ஒரு மனிதன் வந்து வளரணும் அப்படின்னா அதுக்கு க்ரோத் ஹார்மோன் தேவை. அது மாதிரி பிளான்ட் வளரணும் அப்படின்னா அதுக்கு ஹார்மோன்ஸ், ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் ஆஃப் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சென்சரி ஃபோட்டோ பயாலஜி, சைட்டோக்ரோம்ஸ் அண்ட் ஃபோட்டோட்ரோபின்ஸ், ஸ்டொமேட்டல் மூவ்மெண்ட், ஃபோட்டோபீரியாடிசம் அண்ட் பயாலஜிக்கல் கிளாக். ஓகே. பிளான்ட்டை பற்றி ஒரு கம்ப்ளீட் எலாபரேட் ஸ்டடி தான் சிஸ்டம் ஃபிசியாலஜி, பிளான்ட். Next is secondary metabolites, stress physiology, response of plants to biotic, pathogen and insects and abiotic, water, temperature and salt stresses. இதெல்லாம் தான் என்னென்னா நமக்கு 6th யூனிட் சிஸ்டம் ஃபிசியாலஜி பிளான்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சிஸ்டம் ஃபிசியாலஜி அனிமலில் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக், சூப்பரான டாபிக். ஏன் அப்படின்னா இட் ரிலவெண்ட் டு ஹியூமன் பாடிக்குள்ளே நமக்கு என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஏன் அப்படின்னா இட்ஸ் ரெலவெண்ட் டு MBBS ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து என்னென்னா உள்ள ஒரு ஹியூமன் பாடிக்குள்ளே என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குது கண்கூடார பார்ப்பாங்க. பட் நம்ம வந்து பார்த்தோம்னா அது ரிலேட்டடாக நம்ம படிக்க தான் செய்வோம், நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இட் இஸ் எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நீங்கள் எந்த ஒரு டாப்பிக்கை எடுத்தாலும், இப்போ ஜெனட்டிக்ஸோ, டெவலப்மெண்டல் பயாலஜியோ, இப்போ சிஸ்டம் ஃபிசியாலஜி, பிளான்ட்டோ, அனிமலோ, அதை ஒரு ஜஸ்ட் யூனிட்டாக பார்க்காம அது நமக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புன்னு நினச்சி படிக்கும் போது நமக்கு ரொம்ப லைக் பண்ணி நம்ம படிப்போம் எந்த ஒரு டாபிக்னாலும். இப்போ சிஸ்டம் ஃபிசியாலஜி, அனிமல், பிளட் சர்க்குலேஷன்,
நம்ம இப்போ ஒவ்வொரு தடவையும் நமக்கு மூச்சு விடும் போது நம்ம ஹார்ட் வந்து பம்ப் ஆகுது. அப்போ வித்தின் திஸ் செகண்டில் நம்ம பாடிக்குள்ள என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குது, அதுக்கு என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது, அது இல்லாட்டி என்ன, அதுக்கு என்னென்ன அடிஷ்னலாக ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க, இதை பற்றி படிக்கிறதா என்னென்னா சிஸ்டம் ஃபிசியாலஜி அனிமல். பிளட் சர்க்குலேஷன், அதாவது என்ன சர்க்குலேட்டரி சிஸ்டம், நெக்ஸ்ட்டு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம். இதில் இருக்க ஒவ்வொரு சிஸ்டம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம், ஒரு மனுஷன் வந்து எந்திரிச்சு நிற்கிறான், நடக்கிறான், அதுக்கு எல்லாமே ஒரு இம்பல்சஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தோசைக்கல்ல, ஒரு சுற்று தோசைக்கல்ல கையை வைக்கும்போது நமக்கு பிரெயின் வந்து ஆர்டர் கொடுக்குது, கையை எடுடா அது உனக்கு சுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குது. அந்த வித்தின் செகண்டை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கையை எடுக்கிறோம், அந்த செகண்டை நம்ம பாடிக்குள்ளே நம்ம பிரெயினுக்கும் நம்ம அந்த கையுக்கும் என்னென்ன சிக்னல்ஸ்லாம் பாஸ் ஆகுது, அந்த சிக்னல் பேர் என்னது, அதை பற்றி படிக்கிறதா என்னென்னா சிஸ்டம் ஃபிசியாலஜி அனிமல். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், அதாவது நம்ம தண்ணி குடிக்கிறோம், அது எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுது, அதுக்கு இடையில என்னென்ன ப்ராசஸில் நடக்குது, அது ஒருவேளை அந்த பர்டிகுலர் ஆர்கன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அடிஷ்னலாக என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு தெர்மோ ரெகுலேஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் அடாப்டேஷன். தெர்மோ ரெகுலேஷன்லாம் ஒரு உண்மையிலே சூப்பரான டாபிக்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து கிளைமேட்டுக்கு வெதருக்கு ஏற்ற மாதிரி எப்படி அடாப்ட் ஆகுது, நம்ம பாடிக்குள்ள என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது, அனிமல்ஸ்க்கு என்னென்னலாம் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் அடாப்டேஷன்ஸ், டைஜஸ்டிவ் சிஸ்டம், எண்டோக்ரைனாலஜி அண்ட் ரீப்ரொடக்ஷன். எண்டோக்ரைனாலஜி ரெஃபர்ஸ் டு ஹார்மோன்ஸ். ஓகேங்களா, எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னாலே ஹார்மோன்ஸ், எக்ஸோக்ரைன் அப்படின்னா நமக்கு ஸ்வெட் கிளாண்ட்ஸ், செபாஷியஸ் கிளாண்ட்லாம் இருக்குல்ல, அதுதான் என்னென்னா எக்ஸோக்ரைன். எக்ஸோக்ரைன் இட்ஸ் நத்திங் பட் நாளம் உள்ள சுரப்பி. ஓகேங்களா, நமக்கு இப்போ வேர்க்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு வெசல் வந்து இருக்கும், ஒரு டக்ட் வந்து இருக்கும், அதை வெளியேற்றுறதுக்கு. அது மாதிரி எண்ணெய் சுரப்பி செபாஷியஸ் கிளாண்டுக்கும் ஒரு டக்ட் வந்து இருக்கும். ஆனால் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, எண்டோக்ரைனாலஜி, ஹார்மோன்ஸுக்கு வந்து நாளமே இருக்காது, அது பாட்டுக்கு போகிற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனால் போகிற வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். இப்போ க்ரோத் ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகிக்கிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு நிறைய இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும். கடைசியில் அது ஆனால் மற்ற இடத்துக்கு போகும்போது அது ரியாக்ஷன்லெஸ்ஸாக தான் இருக்கும். போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தால் தான் அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷனே ஸ்டார்ட் ஆகும். நமக்கு போனுக்கு வந்தால் தான் அந்த க்ரோத் ஹார்மோனோட வேலையே ஸ்டார்ட் ஆகும். இதுதான் என்னென்னா எண்டோக்ரைனாலஜி. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன், இது வந்து என்னென்னா சிஸ்டம் ஃபிசியாலஜி அனிமல். நெக்ஸ்ட்டு 8th யூனிட் வந்து என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜி ரெஃபர்ஸ் டு ஜெனட்டிக்ஸ், மெண்டலியன் பிரின்சிபல் சிஸ்டம். ஜெனட்டிக்ஸ் அப்படின்னாலே நம்ம கிரிகர் ஜோஹன் மெண்டல் வந்துடுவார். ஓகேங்களா, அவர்கிட்டருந்து அவர் எப்படி ஜெனட்டிக்ஸ் ஆரம்பித்தார், ஜெனட்டிக்ஸ்ன்ற பேர் எப்படி வந்துச்சு, அதுக்கு என்னென்ன ஆத்தர்ஸ் என்னென்ன சொன்னாங்க. ஓகேங்களா, இதை பற்றி படிக்கிறதா என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜி, ஜீன் மேப்பிங் மெத்தட்ஸ், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும், அந்த வள கொலன்னு உள்ள சப்டாபிக்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது, அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குதுன்றதை ஆழமாக பதிய வச்சு நம்ம படிக்கும்போது நமக்கு அந்த டாபிக் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா, extra chromosomal inheritance, microbial genetics, methods of genetic transfers, transformation, conjugation, transduction and sexduction, mapping genes by interrupted matting, fine structure analysis of genes. ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஜீனோட ஃபைன் ஸ்ட்ரக்சர் படிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஜீன் மேப்பிங் மெத்தட்ஸ், கான்செப்ட் ஆஃப் ஜீன். ஃபஸ்ட்டு அல்லீல்னா என்ன, மல்டிபிள் அல்லீல், சூடோ அல்லீல், காம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்ட், இதெல்லாம் தான் என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜி. ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்க கேரக்டர்ஸ் வருது, ஜாடை வருது, நம்ம அம்மா அத்தாவுக்கு அந்த கேரக்டர்ஸ் இருக்காது, நமக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்ட அந்த கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டர்ஸில் எப்படி நமக்கு எக்ஸ்ப்ரெஷன் ஆகுது, அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஆகிறதுக்கு எந்த ஜீன் என்ன வேலை செய்யுது, அதுக்கு இடையில என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது, இதெல்லாம் தான் என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜி. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஜெனட்டிக்ஸ், குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ், மியூட்டேஷன் இஸ் எ வெரி வெரி சூப்பர் டாபிக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும், படிக்கும் போதே நமக்கு ரொம்ப ஆசை, அடுத்தடுத்து என்ன, இது ஏன் இப்படி நடக்குது, இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, மியூட்டேஷன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் அண்ட் நியூமெரிக்கல் ஆல்டர்னேஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், ரீகாம்பினேஷன். இதெல்லாம் எதுக்குள்ளே வரும்னா நம்ம இதை பற்றி டெப்த்து ஸ்டடி கண்டிப்பாக நம்ம போடுவோம் நம்மளோட சேனலில். நெக்ஸ்ட்டு 9th யூனிட் வந்து பார்த்தோம்னா டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டாக்ஸானமி. மனுஷனை எப்படி வகைப்படுத்துகிறாங்க, விலங்குகளை எப்படி வகைப்படுத்துகிறாங்க, வகைப்படுத்துதெல்லாம் என்னென்னா டாக்ஸானமி. கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ், பயாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர், quantitative methods, taxonomy of plants, animals and microorganisms, hierarchical taxa. இதெல்லாம் தான் என்னென்னா டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். யூனிசெல்லுலார், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் யூனிசெல்லுலார், அதாவது என்னென்னா இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்றது எவல்யூஷனில் நமக்கு வரும்.
அதுக்கு பேசிக் அதுக்கு அடித்தளம் போகிறது தான் என்னென்னா இந்த டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். ஸ்டார்ட் ஃப்ரம் அமீபாவில் ஆரம்பித்து மனுஷங்க வரைக்கும் இடையில என்னென்ன ஸ்பீஷீஸ்லாம் உருவாச்சு அவங்கள பற்றி படிக்கிறதா என்னென்னா டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். Outline classification of plants, animals and microorganisms. Natural history of Indian subcontinent. Organisms of health and agricultural importance. அதில் வந்து பார்த்தோம்னா parasites, pathogens of humans. ஹியூமன்ஸ்க்கு என்னென்ன pathogens, parasitology இதில் இன்க்ளூட் ஆகுது பார்த்தீங்களா. ஹியூமன்ஸோட pathogens யார், parasites யார், domestic animals and crops அதை பற்றி. Organisms of conservation concern, rare and endangered species, conservation strategies. இதெல்லாம் தான் எதுக்குள்ளே வரும்னா டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். இது உங்களுக்கு ரொம்பலாம் புதுசாக இருக்காதுங்க. ஏன்டா நீங்கள் வந்து பிஜி ஆல்ரெடி முடிச்சவங்க தான் சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு அப்ளை பண்ணுவீங்க, சிஎஸ்ஐஆர் நெட் டிஎன்செட்டுக்குலாம் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, ஆமாம் தானே. யூஜியில் பேசிக்காக படிச்சிருப்பீங்க, பிஜியில் ஆல்மோஸ்ட் டெப்த்தாக தான் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக மியூட்டேஷன் அப்படி எடுத்துட்டாலே டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷனுக்குள்ள என்ன ரியாக்ஷன், மியூட்டேஷன்லேருந்து அதை பற்றி ஒரு டெப்த் ஸ்டடி படிச்சிருப்பீங்க. அது மாதிரி தான் யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் எல்லாமே டெப்த் ஸ்டடி படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது பெருசாக தெரியாது, பேசிக்காக ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட்டு 10th யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ். ஸ்டார்ட் ஃப்ரம் என்வைரான்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கன்சர்வேஷன் வரைக்கும் முடிக்கிறதா என்னென்னா இந்த யூனிட். அதுக்கு இடையில என்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஹேபிடேட் அண்ட் நிச்சி, பாப்புலேஷன் ஈக்காலஜி, அதோட டைப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஸ்பீஷிஸ் இன்டராக்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ், இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன்ஸ், ஹெர்பிவோரி, carnivore, pollination, symbiosis, community ecology, population ecology, community ecology, ecological succession, ecosystem ecology, biogeography. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அப்ளைடு ஈக்காலஜி, கன்சர்வேஷன் பயாலஜி. இதெல்லாம் தான் என்னென்னா ஈக்காலஜி ஒரு ரொம்ப சூப்பரான டாபிக். நம்மளை சுற்றி இருக்கிறதுல என்னென்னலாம் நடக்குது, ஏன் இப்படிலாம் நடக்குது, இதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்மளாம் மனுஷனாக நம்ம என்னடா செய்ய போகிறோம், இந்தியாவின் வருங்கால தூண்கள் நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தான் என்னென்னா இந்த எத்தனாவது யூனிட்டு, 10th யூனிட் ஈக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட்டு 11th யூனிட் வந்து பார்த்தோம்னா எவல்யூஷன் அண்ட் பிஹேவியர். இது வந்து பார்த்தோம்னா எவல்யூஷன்ன்றது நம்ம ஆதி காலத்தில் மனுஷங்க எப்படிலாம் இருந்தாங்க, இப்போ நம்ம எவ்வளோலாம் டெவலப் ஆகிருக்கோம், இனி வருங்காலத்தில் என்னென்னலாம் ஒரு அசம்ஷன் ஸ்டடி தான் என்னென்னா எவல்யூஷன். தான் ஆதி காலத்தில் வந்து மனுஷன் இருந்து பார்த்ததில்லை, ஒரு அசம்ஷன் ஸ்டடி தான் எவல்யூஷன் ஆஃப் லாமார்க், டார்வின் கான்செப்ட்ஸ் ஆஃப் வேரியேஷன், அடாப்டேஷன், ஸ்ட்ரகிள், ஃபிட்னஸ், லார்வின் பற்றி அதாவது என்னென்னா லாமார்க், இவங்கெல்லாம் எவல்யூஷனில் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வகிக்கிறாங்க. இதெல்லாம் தான் என்னென்னா எவல்யூஷன் அண்ட் பிஹேவியர். ஒரிஜின் ஆஃப் செல்ஸ் அண்ட் யூனிசெல்லுலார் எவல்யூஷன். செல்லு எப்படி ஃபஸ்ட்டு ஒரிஜினேட் ஆச்சு, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த உலகம் எப்படி வந்துச்சு, ஓகேங்களா. இதெல்லாம் எவல்யூஷன் அண்ட் பிஹேவியர். பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எவல்யூஷன் அண்ட் எவல்யூஷனை பொறுத்தவரை எவல்யூஷன் பற்றி படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் மனுஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னென்னா ரொம்ப பக்திமானாக மாறுவாங்களாம். ஏன்டா இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சது, உலகம் எப்படி உருவாச்சு, மனுஷன் எப்படி உருவானா, இதெல்லாம் படிக்கும்போது கடவுள் பக்தி, இறைவன் மேலே உள்ள பக்தி வந்து இறையச்சம் வந்து அதிகமாகும் அப்படிம்பாங்க. இதுதான் என்னென்னா எவல்யூஷன் அண்ட் பிஹேவியர். ஒரிஜின் ஆஃப் பேசிக் பயாலஜிக்கல் மாலிகுல்ஸ், ஏபியாட்டிக் சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் மோனோமர்ஸ் அண்ட் பாலிமர்ஸ், ஏனோரோபிக் மெட்டபாலிசம், ஏரோபிக் மெட்டபாலிசம், எவல்யூஷன் ஆஃப் யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ், எவல்யூஷன் ஆஃப் யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எவல்யூஷனில் பேலையான்டாலஜி அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. எவல்யூஷனை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு தான் என்னென்னா பேலையான்டாலஜி அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி, மாலிகுலர் எவல்யூஷன், த மெக்கானிசம்ஸ். நெக்ஸ்ட்டு பிரைன் பிஹேவியர் அண்ட் எவல்யூஷன், மனுஷனோட பிஹேவியர்லாம் எப்படி இருந்துச்சு, லைஃப் ஸ்டேஜஸ், நிறையா சிஸ்டம்ஸ் வந்து இதில் வந்து வரும், ஓகேங்களா. ருடிமெண்டரி ஆர்கன்ஸ், இதெல்லாம் என்னென்னு படிக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா எவல்யூஷன். ரூடிமெண்டரி ஆர்கன்ஸ்லாம் ஆதி காலத்தில் மனுஷங்களுக்கு வந்து நிறைய ஆர்கன்ஸ் இருந்திருக்கும், அதாவது என்னென்னா குடல் வாழ்வு, அதெல்லாம் இப்போ வர 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 இயர்லி ஜெனரேஷன்ஸ்க்கு அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அது ஏன் மறைஞ்சு போச்சு, அவங்களுக்கு ஏன் இருந்துச்சு, இதெல்லாம் தான் என்னென்னா எவல்யூஷனரி ஸ்டடீஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளைட் பயாலஜி, மைக்ரோபியல் ஃபர்மெண்டேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்மால் அண்ட் மேக்ரோ மாலிகல்ஸ். இப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வரும், புரியுதுங்களா. ஸ்டார்ட்ஸில் நம்ம இதில் ஆரம்பிச்சு கெமிஸ்ட்ரியில் ஆரம்பித்து அதில் ஆரம்பித்து செல்லை பற்றி படிச்சுட்டு, ஜீனை பற்றி படிச்சுட்டு, நெக்ஸ்ட்டு அனிமல்ஸை பற்றி, பிளான்ட்ஸை பற்றி படிச்சுட்டு, நம்மளை சுற்றி இருக்கிறத பற்றி படிச்சுட்டு தான் லாஸ்ட்டாக நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னா அப்ளைட் பயாலஜி.
நம்ம பயாலஜிக்கில் எதில் இதெல்லாம் அப்ளை பண்ணுறோம் மைக்ரோபியல் ஃபர்மெண்டேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்மால் அண்ட் மேக்ரோ மாலிகுல்ஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் இம்யூனாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ், வேக்சின்ஸ், டயக்னோஸ்டிக்ஸ். இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த டிசீஸ் கண்டினியூ ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆதி காலத்தில் ஒரு வேக்சின்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம். Next, bioresource and uses of biodiversity, biosensor, bioremediation and phytoremediation. Next, genomics and its application to health and agriculture, including gene therapy, transgenic animals and plants. Transgenic animals சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. Molecular approaches to diagnosis and strain identification, applications of immunological principles, vaccines, diagnostics, tissue and cell culture methods for plants and animals. இதெல்லாம் applied biology. நமக்கு லாஸ்ட் யூனிட் தான் வந்து பார்த்தோம்னா மெத்தட்ஸ் இன் பயாலஜி. அப்ளைடு இன் பயாலஜிங்கிறது வேறு, மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக எய்ட்ஸ் அப்படின்னா நமக்கு அதை ஐசோலேஷன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எலைசா அண்ட் வெஸ்டர்ன் பிளாட். மாலிகுலர் பயாலஜி அண்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மெத்தட்ஸ். ஓகேங்களா. டிஎன்ஏல ஏதோ ஒரு குறைபாடு வந்துருச்சுன்னா ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ வந்து கண்டுபிடிக்கலாம். ரீகாம்பினேஷன் பண்ணி என்னென்னலாம் நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, அதோடைய மெரிட்ஸ், டிமெரிட்ஸ். ஐசோலேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்என்ஏ டி. இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் ஃப்ரம் ஐசோலேஷன், தனிமை, அதாவது என்னென்னா பிரிக்கிறது. ஆர்என்ஏ இப்போ செல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எப்படி பிளான்ட் செல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எப்படி ஆர்என்ஏ பிரிக்கிறது, டிஎன்ஏ எப்படி பிரிக்கிறது, அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, பிசிஆர் டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் செப்பரேஷன் மெத்தட்ஸ், அனாலிசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ, டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் பை 1 and 2 டைமென்ஷனல் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். எலக்ட்ரோஃபோரசிஸ் நீங்கள் காலேஜ்லேயே நீங்கள் டெமா படிச்சிருப்பீங்க, அதை மோஸ்ட்லி ரன் பண்ணியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. Next, in vitro mutagenesis and deletion techniques, gene knockout in bacterial and eukaryotic organisms, protein sequencing methods, DNA sequencing methods for analysis of gene expression at RNA and protein level. Next, isolation, separation and analysis of carbohydrate and lipid molecules, in vitro mutagenesis. இதெல்லாம் தான் என்னென்னா மெத்தட்ஸ் இன் பயாலஜி. ரொம்ப அட்வான்ஸ்டான டாபிக்ஸ். லாஸ்ட் 2 யூனிட் இருக்கு இல்லையா, அப்ளைட் பயாலஜியும் மெத்தட்ஸ் இன் பயாலஜியும் ரொம்ப அட்வான்ஸ்டான டாபிக்ஸ். நெக்ஸ்ட் ஹிஸ்டோகெமிக்கல் அண்ட் இம்யூனோ டெக்னிக்ஸ், பயோஃபிசிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். டோன்ட் ஃபியர் அபவுட் தட். வென் யூ சி த சிலபஸ் டோன்ட் கெட் ஃபியர். ஓகேங்களா. இவ்வளோ சிலபஸ் இருக்குது, நம்மளால் கவர் பண்ண முடியுமா? நோ ப்ராப்ளம் வித் இட்ஸ். யூ ஹாவ் அ லாட் ஆஃப் டைம். இந்த அட்டெம்ப்ட் கொடுக்க முடியாட்டி, இப்போ கால் ஃபார் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அட்டெம்ப்ட் கொடுக்க முடியாட்டி நமக்கு நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ பி ரெடி ஃபார் தட். இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஏ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும் இந்த சேனல். வாட் எவர் த டவுட் யூ ஹேவ், யூ கேன் மென்ஷன் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகேங்களா. ஐ வில் கிளாரிஃபை தட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.